வரட்டுமா? யோ யோ நேரா போய் ரைட்ல போதே, பெரிய பள்ளம் இருக்கு, லெஃப்ட்ல போனே. யோ பாத்தியா? உலகம் பிறந்தது எனக்காக. ஏதுடா இவ்வளவு காசு? கொள்ளு கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நிறைய பணம்னா பெரிய தப்பா தான் இருக்கும். இது எனக்கு சரியா படல. முதல்ல எங்க இருந்து வந்ததோ கொண்டு போய் கொடுத்துரு. ஏய், வீட்டுக்கு வந்த லட்சுமி திருப்பி அனுப்ப கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. தோ அவர்தான். படா. டேய் டேய் செல்வா, இதுக்கு ஒத்துக்காதடா. நான் சொல்றது கேளு. ஏதோ கூட இருக்கேன்னு சொல்லி நல்ல விஷயம் சொன்ன ஓவர் பேசுறீங்க. நான் டைட் ஆறதுக்குள்ள குவைட் ஓடி போயிரு. டேய் கோசி, உனக்கு செலவு பண்ண நான் காசு தரேன்டா. இது பாரு, இது எங்க போய் முடியும் தெரியாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் சொல்றேன். ஏய் கோசி, ஏய் கோசி வேண்டாம் கோசி. எந்திரி போடி வா. செல்வா வேண்டாம் செல்வா. போடி. ஏய் போடி வா. ஏய் செல்வா செல்வா, அவ கடக்குற லூசு. அவ பேசி கேக்குற. நான் சொல்றேன் கோசி, இதெல்லாம் வேண்டாம் கோசி. இது சரியா பண்ணல, சொன்னா கேளு. போடா. போடி. ஏய் இங்க பார். எவ்வளவு காசு பாத்தியா? இங்க பார். நீயும் நானும் மட்டும்தான். இனிமே நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம்டா. நீ எவ்வளவு படம் வேணாலும் பார்த்துட்டே இரு. நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சு மட்டேறேன். ஆனா ஜாலியா இருக்கலாம். புரியுதா? ஏய் இந்தா ஏய் எடுத்துக்கோடா. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மிச்சத்தை மட்டும் எனக்கு கொடு. ஏய் செல்வா எடுத்துக்கோடா. டேய் என்னடா? ஏய் எடுத்துக்கோடா. ஏய் செல்வா, எங்க பாருடா, இப்படியெல்லாம் சொல்லாதடா. இதோட நிப்பாட்டிக்கலாம். இதான் கடைசி. சத்தியமா? ஏ அம்மா மேல சத்தியமாடா? ஏ உண்மையில சத்தியமாடா? ஏ இங்க பாருடா. அடிக்கடி இப்படி இப்படின்னு கோசிக்காக ஒரு வாட்டி செய்டா. சொல்லுடா செல்வா. கடைசி இதான் கடைசி. செல்வா சொல்லிட்டல, அவ்வளவுதான் கண்டிப்பா. சாமியை கூப்பிட்டீங்களாமே? அந்த நாச்சிமுத்து விஷயம் அது கரெக்டா முடிஞ்சிடும். கில்லியான பசங்க. அது முடிச்சிட்டு தான் உங்க முகத்துல முடிக்கணும்னு வைராக்கியமா இருந்தேன். அதுக்குள்ளதான் நீங்க இல்ல, அது விஷயமா ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. என்ன யோசனை? நான் யாரு? உங்க விசுவாசமான வேலைக்காரன். என்கிட்ட சொல்ல ஏமா தயங்குறீங்க? நான் உங்களை சொந்த சிஸ்டரா நினைக்கிறேன். நீங்க தான் என்ன யாரோன்னு நினைக்கிறீங்க. சாமி, அந்த கோயம்புத்தூர் விஷயத்தை முடிக்க போறவங்க அதுக்கப்புறம் உயிரோட இருக்கக்கூடாது. புரியல? வேலை முடிஞ்சதும் அவங்களையும் முடிச்சிடு. என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? டீ சக்கரை இல்லாம. பசங்களை முடிக்க சொல்றாரு சார். சீரியஸா? அதுக்கு தானே அவ்வளவு பணம் கொடுத்தோம். எண்ணி பார்த்து வாங்குனீங்களே. பணம் பத்தாதுன்னு தானே சொல்றேன். டேய் எங்கடா போன? நேத்தி நானும் சரும் ஆயிடுச்சுடா. இல்லடா, சரக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா? கவுந்துடுச்சு. இல்லடா. நில்லு. எல்லாம் உன்னாலதான். நீ ஏன் மேல போய் படுத்த? இங்கே படுத்திருந்தா ஒன்னும் ஆயிருக்காது. அவ வேற என்ன நினைச்சா? பசங்களா வாயா. எந்த நேரத்துல வரணும்? எல்லாம் ரெடியா? கோயம்புத்தூர் போ டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சியா? உடியா. டேய் இங்க பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க 2 பேரும் அங்கே போய் இறங்கினதும் அங்கே 2 பேர் வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க. நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. அப்புறம் 1 மணி நேரம் முன்னாடி நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. விஷயம் பெருசு விட்டுடாதுங்க. என்ன கச்சிதமா முடிக்கலாம். யோ சாமி முடிச்சிடறேன்யா. கிளம்பியா நீ? உங்களை நம்பிதான் சாமி இருக்கு. வேலை முடிச்ச உடனே திரும்பிங்க வந்துருக்கு. ஆமா, நீ ஏன் இந்த பெட்ஷீட்டோட நிக்கிற? வழக்கமா ஊருக்கு போற முன்னாடி 1 மணி நேரம் பெட்ஷீட்ல தான் நிப்பேன். தேவையா? போயா. தமாஷ். நான் கிளம்பட்டுமா? ஜாக்கிரதையா இருக்கு. முருகா. டேய் இங்க பாரு. நான் பண்ணலடா.
தலை காட்ட முடியாம பண்ணிட்டேடி. யாரையோ நம்பிட்டு ஓடினியே, என்னாச்சு? வயித்துல சுமத்துல வந்து நிக்கிறியே. அப்பா அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்கா? பயமுடுறா. நாமெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. இன்னும் ஏன் நீங்க நிக்கிற? அப்பா எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போய் செத்து தொலைடி. லக்ஷ்மி அக்கா மாலதி. எதுக்கு வந்த? போயிட்டா. திரும்பி வரவே முடியாத இடத்துக்கு போயிட்டா. இப்ப நோக்கு திருப்தி தானே? கொலகாரா ஷண்டாளா. வேண்டாண்டி வேண்டாண்டி என் பொண்ணுகிட்ட தலையே முட்டிண்ட. உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை கட்டிண்டு இப்படி அல்பாயத்துல பொண்ணு அவ தலையில எழுதிருக்க. இன்னொரு வார்த்தை பேசு, கொன்னுடு. என் பொண்ணை கொன்னுட்ட. அவ வயத்துல வளர்ந்துட்டு இருந்த ஒரு பாவமும் அறியாத கருவையும் கொன்னுட்ட. இதுலெல்லாம் நோக்கு திருப்தி ஆகலன்னா எங்க எல்லாரையும் கொன்னுட்டு எங்க பொணத்து மேல் நடந்து போய் நீ க்ஷேமமா க்ஷேமமா. தாத்தா சொல்ல நான் தான் இவன் அப்பன்னு சொல்ல. எனக்கு லட்சுமிக்கு பிறந்தவன் சொல்ல. ஏன் இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தேன்னு சொல்ல. வாயை திறந்து சொல்ல. இத பார், எப்படி உன்னை பார்க்க முடியாம குனிஞ்சு நிக்கிறான் பாரு. ஏன் உள்ள உறுத்துது இல்ல? எதுக்குடா உனக்கு சாமி பூஜை எல்லாம் இவ்வளவு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு? இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த நிமிஷமே செத்திருப்பேன் நானு. அது என்னது? என் பிள்ளைக்கு ஏன் நாராயணன் இனிஷியல் வச்சிருக்க? ஏன் ஆதி நாராயணன் முழு பேர் தெரிஞ்சிடும் பயமா? இனிஷியலுக்கும் நான் தேவையில்லை. அதுக்கு வேற எவனாவது கை காட்டிருக்க வேண்டியதானே? காட்ட மாட்டாங்களே. ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்சு அசிங்கம் ஆயிட்டா. இவங்களுக்கு மற்றவங்க தெரியற மாதிரி வாழ்ந்தா உண்மையா இருந்தா அசிங்கம் கெட்டவன். எல்லாத்தையும் மூடி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கவன் நல்லவன். இவனெல்லாம் நம்பி நீ இருந்தேன் ஏன் இப்படியே நிப்ப முடிச்சுக்கிட்டு? உண்மையா வாழ்றதுக்கு தைரியம் வேணையா? எனக்கு இருக்க அந்த தைரியம். அதான் இவனுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இவனுங்களுக்கு நான் தேவை. ஏன் கை காட்டல இல்ல? பாரு போறான் பாரு கெட்டவன், பேசுறான் பாரு கெட்டவன். அப்புறம் இப்படி நல்லவன் லொல்லுகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வாழலாம்ல? எப்படியா மனசு வந்தது உனக்கு? உன்ன ஆயுச கட்டிதான் உனக்கு. உன்னை அன்னைக்கே போட்டிருப்பேன் நான். நானா தப்பு இருந்தா தான் விட்டேன். இன்னைக்கு ஒண்ணு செய்யாம போறேன் பாரு. ஏன்னா என் பிள்ளைய வளர்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு ஜன்மம். வா சத்யா போ. சத்யா 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 அப்படியே லக்ஷ்மி தான். திடீர்னு எல்லாம் மாறி போச்சுன்னு குழப்பமா இருக்கா? இத பாரு, நான் தான் உங்க அப்பான்னு லக்ஷ்மி தான் சொல்லணும். அவ இல்ல. இவனுங்களுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா விதிய பாரு, 2 பேரையும். சாரி, நடுவில் எதுவும் நடந்து போச்சு. எல்லாம் மனசுல வச்சுக்காத. இனி நீயும் நானும் தான். நடுவில் வேற யாரும் இல்லை. எல்லாம் மாறும். இப்போ ஊரைய திருப்பி வைப்பேன் நான். நீ நீ இனிமே ஆதிநாராயணன் போய் அதை மட்டும் சொல்லி பாரு. வெட்டி நின்று பேசுவாங்க. பயத்தில் இல்லை, மரியாதையில். அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன் நான். இதை பாரு, நம்ம ஒண்ணா இருக்கணும். என்னோட வந்துரு. வீட்டுக்கு போ. புரியுது, எல்லாமே மாறி போச்சா, புதுசா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா டைம் ஆகும்.
எனக்கு தெரியுது, டைம் ஆகும், எடுத்துக்கோ. ஆ, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. அப்ப உனக்காக காத்துட்டு இருப்பேன். ம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு.